ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம 4/1/24 புதன்கிழமை தேய்பிறை அஷ்டமி. கடன் தீர, எதிரி தொல்லை நீங்க, பைரவரிடம் வேண்டி இந்த மிளகு முடிச்சை கட்டி வையுங்க போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த வருடத்தின் முதல் தேய்பிறை அஷ்டமி மிக மிக சக்தி வாய்ந்த நாள். இன்று நீங்கள் பைரவரை வழிபட்டு இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கின்ற அந்த கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, எதிரி தொல்லை, உடல்நல கோளாறு அனைத்தையுமே காலபைரவர் தீர்த்து வைப்பார். இதை நீங்கள் வீட்டிலையே நீங்கள் தாராளமாக செய்யலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலபைரவர் பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் மறு ரூபம்தான் காலபைரவர். அதனால் நீங்கள் இந்த காலபைரவரை வணங்கினால் சிவபெருமானை வணங்கிய அந்த ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். சிவபெருமானையும் இந்த தேய்பிறை அஷ்டமி அன்று நீங்கள் வழிபட்டு உங்களது அந்த பிரார்த்தனையை வைக்கும் பொழுது கண்டிப்பாக அதை சிவபெருமான் நிறைவேற்றி கொடுப்பார். எல்லா சிவன் ஆலயத்திலையுமே பைரவர் கோவில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னா இந்த தேய்பிறை அஷ்டமியை மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க. ஏன்னா திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த கால பைரவரை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி அன்று கோவிலுக்கு சென்று நீங்கள் ஒரு 7 வாரம் 9 வாரம் இந்த மாதிரி வழிபட்டு வரும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள், நம்மால் தீர்க்க முடியாத அனைத்து பிரச்சனைகளையுமே இந்த கால பைரவர் கண்டிப்பாக உங்களுக்கு தீர்த்து வைப்பார். அது நோய் நொடி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பணப்பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, கடன் பிரச்சனை, எதிரிகளால் தொல்லை அனைத்திற்குமே உங்களுக்கு உங்களை அதிலிருந்து காப்பாற்றி கொடுப்பார் காலபைரவர். அதனால் இந்த தேய்பிறை அஷ்டமி வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்று நாம் கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டிலேயே இந்த அருமையான தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு ஒரு சின்ன எளிய பரிகாரம் நீங்கள் பைரவரை நினைத்து வணங்கி இதை வீட்டில் செஞ்சாலே தாராளமாக உங்களது அனைத்து பிரச்சனைகளையும், துன்பங்களையும், கஷ்டங்களையும் உங்களிடம் இருந்து விரட்டியடித்து உங்களை காப்பாற்றுவார் காலபைரவர். இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 27 மிளகு பரிகாரம் அப்படின்றது, மிளகு தீபம் அப்படின்றது பைரவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வீட்டில் மிளகு தீபம் ஏற்றக்கூடாது. அதனால் ஒரு 27 மிளகை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அது கூட ஒரு ரூபாய் நாணயம், கொஞ்சமாக பச்சை கற்பூரம், ஒரு சிகப்பு கலர் துணி, ஒன்று காட்டன் துணியோ பட்டு துணியோ, ஒரு சிகப்பு கலர் துணி மட்டும் எடுத்துக்கிறங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி சிகப்பு கலர் பேனால் ஓம் பைரவராய நமக அப்படின்னு எழுதிட்டு கடன் தீர வேண்டும். உங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படின்னா இப்படி எழுதிக்கிறங்க. எதிரி தொல்லை இருந்துச்சுன்னா எதிரி தொல்லை நீங்க வேண்டும் அப்படின்றத எழுதிக்கிறங்க. என்ன பிரச்சனையோ அதை மட்டும் இதில் எழுதிக்கிறங்க. இதை எழுதி மடித்து இந்த மாதிரி அந்த சிகப்பு துணியில் அந்த 27 மிளகு, பச்சை கற்பூரம், அந்த 1 ரூபாய் நாணயம், இந்த பேப்பர் எல்லாத்தையும் வச்சு இந்த பேப்பரை நல்லா மடிச்சுட்டு அதுக்குள்ளே வச்சுருங்க. வச்சு அதை கட்டி உங்கள் பூஜை அறையில் ஒரு பிளேட்டில் ஏதாவது ஒரு மூலையில் வச்சுருங்க. இது செய்வதற்கு முன்பாக ஒரு தீபத்தை உங்கள் பூஜை அறையில் நீங்கள் ஏற்றி நீங்கள் பைரவரை நன்றாக முதல்ல வணங்க வேண்டும். ஓம் பைரவராய நமக அப்படின்றத ஒரு 9 முறை நீங்கள் சொல்லி உங்கள் மனதில் பைரவரை நிலைநிறுத்தி இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். நிச்சயமாக கோவிலுக்கு சென்று நீங்கள் இந்த தேய்பிறை அஷ்டமி அன்று வழிபட்ட பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பைரவரின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த முடிச்ச நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த தினமும் ஊதுபத்தி காண்பிக்கும் பொழுது இதுக்கும் காண்பீங்க, தீப தூப ஆராதனைகள் காண்பிக்கும் பொழுது இதுக்கும் காண்பீங்க. இதை அடுத்த தேய்பிறை அஷ்டமிக்கு இதை நீங்கள் எடுத்து உங்கள் வேண்டுதல் நிறைவேடுச்சு அப்படின்னா நீங்கள் இதை இந்த பச்சை கற்பூரம் அது கரைந்து போயிருக்கும். அந்த 1 ரூபாய் நாணயத்தை ஏதாவது ஒரு கோவில் உண்டியலில் நீங்கள் செலுத்திடலாம். இந்த மிளகையும் அந்த சிவப்பு கலர் துணியையும் ஏதாவது கால்படாத இடத்துல நீங்கள் அந்த பேப்பரோடு போட்டுடலாம். நிறைவேறலை அப்படின்னா நீங்கள் மீண்டும் அதில் ஒரே ஒரு பச்சை கற்பூரம் இருந்துச்சுன்னா அப்படியே இருக்கட்டும். இல்லைன்னா அந்த பச்சை கற்பூரத்தை திரும்பி வச்சுட்டு இதே மாதிரி வேண்டுதல் வச்சு அதையே மிளகு,
ஏன்னா மிளகு வந்து கெட்டு போகாது. அதனால் அதை திரும்ப வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரூ. 1 நாணயம் அந்த பேப்பர் கிழிஞ்சிருந்துச்சுன்னா வேறு பேப்பர் அதே வேண்டுதலை எழுதி நீங்கள் வந்து செய்யலாம். வேண்டுதல் முடியும் வரைக்கும் ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமிக்கும் நீங்கள் செய்யுங்கள். இந்த வேண்டுதல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த வேண்டுதல் வச்சு இதை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே வரலாம். மிளகு வந்து டேமேஜ் ஆனதுக்கப்புறமா புது மிளகை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து கால்படாத இடத்துல வந்து போட்டுருங்க. நிச்சயமாக இதில் இருக்கக்கூடிய அந்த 27 மிளகு, அந்த பச்சை கற்பூரம், ரூ. 1 நாணயம் அனைத்தும் உங்களது வேண்டுதல் எல்லாம் சேர்ந்து உங்களை வந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றிவிடும். அது மட்டுமல்லாமல் அந்த பைரவரின் அருளும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை வந்து மெல்ல மெல்ல விடுவிப்பார் கால பைரவர். இதை வந்து தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ். தேங்க்யூ.